அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 10 நாட்கள் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணவே இல்லைங்க. 10 நாட்கள் அரசியல் சம்மந்தமாக எதுவுமே பேசலை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வந்து ஈரான் வந்து பயணமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட இந்த பயணம் வந்து 3 வருடமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குரிய சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நடக்கவே இல்லை. கடைசியாக வந்து லாஸ்ட்டு இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு வந்து தாக்குதல் நடந்துச்சு இல்லையா? ஒரு 12 நாள் வார் நடந்துச்சு இல்லையா? லாஸ்ட் ஜூன் 24th வரைக்கும். அப்போ அதுக்கு ஒரு 2-4 டேஸுக்கு முன்னாடி பிளான் பண்ண போகலான்ட்டு அப்பயும் வந்து பிரச்சனை வந்ததுனால பாதுகாப்பு காரணம் கருதி யாரையும் வந்து எடுக்கலை. இப்போ இந்த வாட்டி தான் சடனாக வந்து ஓகே நீங்கள் போகிறீங்க, வீசா ஓகேவாயிருச்சு, டிக்கெட் வந்து ஆயிடுச்சு, ப்ரெஸ் வீசாவில் தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் 2 ஊடகவியலாளர்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10-12 ஊடகவியலாளர்கள் எங்களுடைய டீமில் வந்திருந்தாங்க. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை, டியூனிஷியா, உகண்டா அப்படின்னு ஒரு நாடுகள் மூலமாக வந்திருந்தாங்க. அண்ட் அது நல்லா இருந்துச்சு. அது 10 நாட்கள். அதாவது உங்களுக்கு தெரியும் ஈரான் பற்றி. ஈரான் இப்போ வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்குது. ஈரான் பற்றின சில விஷயங்களை வந்து நம்ம சர்வதேச ஊடகங்களில் வந்து பார்த்துட்ருக்கோம். சில விஷயங்களை நம்புறதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். சில பழைய வீடியோக்களை போட்டு ஈரானுக்கு போக முடியாது, ஈரான் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேக்கான நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நேரடியாக போயிட்டு சில விஷயங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் இல்லை ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனாலும் சேம் டைம் என்னென்னா இப்போ நம்ம அங்கே போயிட்டு இருந்த டைமில் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டது, அங்கே இங்கே பிரச்சனையாமே நான் கேள்விப்பட்டேன், ஏதோ பிரச்சனையாமே நான் கேள்விப்பட்டேன், சேஃப் ஆயிருங்கன்னு. பட் அங்கே எந்த பிரச்சனையும் இருக்கலை நாங்கள் இருந்த டைமில். ஆனால் ஏன் இப்படி ஃபேக்கான சில விஷயங்களை வந்து சர்வதேச ஊடகங்கள் போடுதுன்னு எனக்கு தெரியாது. ஈரான் தொடர்பாக 10 நாட்கள் இருக்கும் பொழுது அங்கே நான் பல வீடியோக்களை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். தனித்தனியாக காணொலிகள் வந்து போட்டிருந்தேன். அதை நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். என்னன்னா இதை வந்து நான் போய் வந்து அந்த 10 நாட்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஷோர்ட்டாக சொல்கிறதுக்காக அதை நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம அடுத்த வீடியோக்கள் வந்து அரசியல் பேசலாம். பட் அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன். அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. எனக்கு அங்கே இருக்கும் வரைக்கும் சேஃபாக இருக்கேன்னு உணர முடியுது. ஆனாலும் எங்கே தான் நம்ம வந்து போனாலும் திரும்ப தாய்நாட்டுக்கு வரும் வரைக்கும் நமக்கு நிம்மதி இருக்காது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்லி ஆகணும், ஈரானில் வந்து ஃப்ளைட் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து போகலை. நாங்கள் துபாய் போயிட்டு துபாயில் இருந்தால் போயிருந்தோம். துபாய்க்கு நம்ம 4.5 மணித்தியாலம், அங்கே ஒரு 6 மணித்தியாலம் வந்து கனெக்ஷன் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணி பார்த்தா அடுத்த ஃப்ளைட்டு எங்களுக்கு குறித்த நேரத்துக்கு வந்து ஃப்ளைட் வந்து இருந்துச்சு, ஆனால் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போவே நான் பயந்தேன், என்னடா ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு நினச்சேன். பட் கண்டிப்பாக கிடைக்கல, ஃப்ளைட் கிடைக்கல. யோசிச்சிருக்கும் பொழுது அடுத்த ஃப்ளைட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு 4 மணித்தியாலங்கள் வெயிட் பண்ணி மேக்ஸிமம் நாங்கள் ஒரு துபாய் ஏர்போர்ட்டில் ஒரு 12 மணித்தியாலங்கள் வெயிட் பண்ணியிருப்போம். அப்போவே எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அங்கே வந்து திரும்ப அங்கே தெஹ்ரானுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். தெஹ்ரான் இமாம் அலி கொமேனி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அங்கே வந்து போயிருந்தேன். ஈரானினுடைய தலைநகரம். ஈரான் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, உலகத்தில் 17வது பெரிய நாடு, எண்ணெய் ஏற்றுமதியில் 9வது நாடாக வந்து இருக்குது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷ் போயிட்டே இருக்குது. இஸ்ரேலை விட 80 மடங்கு பெரிய நாடு. இந்தியாவினுடைய பரப்பளவில் பாதி பரப்பளவு கொண்ட நாடு வந்து ஈரான். கிட்டத்தட்ட 9 கோடிகள் 9.5 கோடி மக்கள் வந்து வசிக்கக்கூடிய நாடு தான் ஈரான் அப்படிங்கிறது. 6000 வருஷங்கள் பழமையான நாடு. கிட்டத்தட்ட 90% ஷியா முஸ்லீம்களாக இருக்காங்க. அவங்களுடைய தேசிய மொழி பாரசீக மொழியாக இருக்குது. அவங்களுடைய வரலாறு 6000 வருஷங்கள் பழமையான வரலாறு, 6000 வருஷங்கள் பழமையான மொழிகள் அப்படின்னும் பொழுது பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இலங்கையில் நம்ம வந்து A-level படிக்கும்போது இஸ்லாமிய நாகரிகம் படிக்கும்பொழுது இஸ்லாமிய நாகரிகத்தில் வரக்கூடிய பல விஷயங்கள் அங்கே வந்து நான் பார்த்தேன். முதலாவது டாக்டர், முதலாவது அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது இஸ்லாமிய ரீதியில் பல கவிஞர்கள், பல கண்டுபிடிப்பாளர்கள், தத்துவ ஞானிகள், பல வைத்தியர்கள் உருவாகிய ஒரு நாடு தான் வந்து இமாம்கள் உருவாகிய நாடு தான் ஈரான் அப்படிங்கிற பாரசீக நாடு. பாரசீகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ ஈரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெளியில இருந்து இங்கே இருந்துட்டு பார்க்குறோம், கேட்குற செய்திகளை அங்கே போய் நம்ம பார்க்கும் பொழுது இல்லைப்பா இது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் வந்து அந்த பயணம் எனக்கு ரொம்ப முக்கியமாக அமைஞ்சிருந்தது. கண்டிப்பாக அதை பற்றி பேசணும். தனித்தனியாக காணொலிகள் வந்து நான் சிஜிசி ட்ராவலில் வந்து போடலை, இதே சேனலில் தான் நான் வந்து போட போகிறேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து நோன்பு பிடிச்சிட்ருக்கோம். அதாவது நான் அங்கேருந்து வரும்பொழுது அங்கே முதல் நோன்பு நான் பிடிக்கலை, நான் இங்கே வந்து நான் பிடிச்சேன். அப்படி எங்கே வந்து பிடிக்கிறது ஈஸியாக இருக்குன்னு அங்கேயும் இங்கேயும் நடுவில் நான் நின்றுட்டு இருந்தேன். எதை பின்பற்றுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்ததோட நான் இங்கே வந்து பிறை கண்டத்தோட அந்த நைட்டு வந்து நோன்பு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும்
என்னென்னா இந்த ட்ராவல் வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நான் ரொம்ப சேஃப்டியாக உணர்ந்தேன். அங்கே வந்து ஈரான் கல்ச்சரல் சென்டரால் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க பல விஷயங்கள். அழகாக பல 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 நுணுக்கமான சில விஷயங்களை கவனிக்கக்கூடியதாக இருந்தது. அதோட கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்களுடைய நாட்டில் நடக்கிற நெகட்டிவான சில விஷயங்களை அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ண விரும்புகிறாங்க. இல்லை ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்க்கும்பொழுது, கலாச்சாரம் ரீதியாக பார்க்கும்பொழுது ரொம்ப மதப்பற்று கொண்டவர்கள், பெண்களுக்கு அதிகமாக மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள். இப்போ இங்கேருந்து ஈரானில் போய் இறங்கின உடனே வந்து ஒவ்வொருத்தரை வந்து வரவேற்பதற்காக அவங்க அனுப்பியிருந்தாங்க, ஆட்கள் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப பெண்களை வந்து ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறாங்க, நேராக வந்து பார்த்து பேசுகிறாங்க, இல்லை நல்ல ஒரு மரியாதையை வந்து கொடுக்குறாங்க. அந்த நாட்டு மக்கள் வந்து பெண்களை வந்து அவங்களுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி, சாப்பிட போனாலும் லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறாங்க, ப்ரே பண்ண போனாலும் லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பெண்களை வந்து ஒரு கண்ணியமாக பார்க்கக்கூடிய ஒரு நாடு. அங்கே பெண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக அதிகமாக தெஹ்ரான் நகரத்தில், தலைநகரத்தில் வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்கலாம். மற்றபடி அவங்க எல்லாமே ஃபுல் கவர் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஃபேஸ் கவர் வந்து அதிகமாக பண்ணுறாங்க இல்லை. இப்போ இப்படி நாங்கள் போன உடனே ஈரானினுடைய தேசிய தினம் வந்து இப்போ February 11 இருந்தது. அதுக்கு வந்து கூட்டு போயிருந்தாங்க. அங்கே நான் வந்து கொஞ்சம் பயந்தேன், என்னப்பா இவ்வளோ பேர் வந்து கூடுறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட தலைநகரத்தில் மட்டும் 30 லட்சம் பேர் கூடியிருந்தாங்கன்னு ஒரு கதை வந்துச்சு. தெஹ்ரான் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 10 மில்லியன் மக்கள் கூடியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை வந்திருந்து. தெஹ்ரானினுடைய உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் லீடர் வந்து ஆயத்துல்லா சையத் அலி கொமேனி வந்து சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட tens of millions of people filled the street across the country on Wednesday from Tehran to over 1400 cities அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது தெஹ்ரான் டைம்ஸ். இந்த ஆஃபீஸ்க்கு கூட நாங்கள் போயிருந்தோம். கிட்டத்தட்ட தெஹ்ரான் டைம்ஸ் வந்து வில்லா ஸ்ட்ரீட்டில் இருக்குது தெஹ்ரானில். கிட்டத்தட்ட 5 மொழிகளில் இவங்களுடைய நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் ஆகுது. ஸோ இந்த அலுவலகத்துக்கு போயிட்டு கதைச்சிருந்தோம், கூப்பிட்டு கதைச்சிருந்தாங்க எல்லாரையுமே. அதாவது ஒவ்வொரு நாட்டிலேருந்து போன ஊடகவியலாளர்களை ரொம்ப அழகாக வந்து அவங்க கவனிச்சாங்க. எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. தெஹ்ரானில் மட்டும் இல்லை, தெஹ்ரான்லேருந்து கோம், அதுக்கப்புறம் கஷான்லேருந்து இஸ்ஃபஹான், இப்படி மிக முக்கியமான 4 நகரங்களுக்கு வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். இப்படி அனுபவங்களை பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இடத்துக்கும் போன அனுபவங்கள் வந்து பிரமிக்கத்தக்கதாக இருந்துச்சு. அதே நேரத்தில் அவங்க பல இடங்களில் வந்து வீடியோ பண்ண விடுறாங்கல்ல. இங்கேருந்து துபாய் போயிட்டு துபாயிலேருந்து வந்து தெஹ்ரானில் போகும்பொழுதே ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் வீசாவில் போய், ஏன்னா அவங்களுக்கு சில நேரங்களில் ஆங்கிலம் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க வந்து பாரசீக மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ப்ரெஸ் வீசாவில் வந்து போகும்போது எதுக்கு வந்தீங்க, ஏன் இங்கே வந்தீங்க, எந்த நாட்டிலேருந்து வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகளை வந்து கேட்பாங்க. டூரிசத்துக்கு வந்து அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க, அலோவ் பண்ணுறது வந்து தடை பண்ணியிருக்காங்க. இந்த இஸ்ரேல் ஈரான் வார் நடந்ததுக்கு அப்புறமா சுற்றுலாத்துறை வந்து முற்றுமுழுதாக அவங்க பண்ணியிருக்காங்கன்னா வாரவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல விஷயங்கள் அங்கே இருக்குது. அதே நேரத்தில் வந்து அங்கே உள்ள கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பாடல் பார்க்கும்பொழுது நம்ம நாட்டில் மாதிரி ஊடக சுதந்திரம்ன்றது அங்கே கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அங்கே வந்து மிக முக்கியமாக VPN வந்து யூஸ் பண்ணுறாங்க. நேரடியாக ஃபேஸ்புக்கோ இல்லைனா இன்ஸ்டாவை வந்து யூஸ் பண்ண முடியாது. VPN போட்டு தான் அதிகமானவர்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு அங்கே போய் இன்டர்நெட் வந்து கிடைக்கல. சில நேரம் அந்த மாடம் யூஸ் பண்ணோம், அங்கே இருக்கிற வழிகாட்டிகள் வந்து அவங்களுடைய ஃபோனில் இருந்து ஹாட்ஸ்பாட்டை வந்து கனெக்ட் பண்ணதுனால அந்த 10 days யூஸ் பண்ண முடிஞ்சுது. தந்த ரூம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷன் இருக்குது, ஆனால் கனெக்ட் பண்ண முடியல, ரொம்ப ஸ்லோ பண்ணி வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அங்கே அதிகமானவர்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லேடிஸ் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஈரானினுடைய தேசிய தினத்துக்கு வந்து போயிருந்தோமா, மக்களோட மக்களாக அதிகமாக கலக்க விடலை, பாதுகாப்பு காரணம் கருதி ஒரு அப்ஸ்டேரில் இருந்து ஒரு பில்டிங்கில் இருந்து வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதிகமான மக்கள் ஒன்று கூடியிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் வந்து அந்த அவங்களுடைய அந்த மத உணர்வை தாண்டி நாட்டு பற்று கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு 5 times ப்ரேயர் இருக்குது, ஆனால் 3 நேரம் தான் அவங்க தொழுறாங்க. அப்போ அவங்க தந்த ரூம்ஸில் கூட நான் போய் 3 விதமான அறைகளில் வந்து தங்கியிருந்தோம் ஒவ்வொரு இடங்களில் போயிட்டு. மிக முக்கியமாக அந்த ரூமில் வந்து இருக்கக்கூடியது ப்ரேயர் மெட் இருக்கும், குர்ஆன் இருக்கும். அப்படி அந்த எல்லா ரூம்ஸ்லேயும் அது இருக்குது. ப்ரேயர் மெட்டில் வந்து முசல்லாவில் வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் அவங்க கல்லை வச்சு தான் வந்து தொழுவாங்க. ஸோ இப்படி பல வித்தியாசமான விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு, எனக்கு ஆச்சரியமானதாக இருந்துச்சு. இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஷாப்பிங் மால் வந்து ஈரானில் தான் இருக்குது. அங்கே வந்து போயிருந்தோம், ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னப்பா நான் நினச்சிட்டு போனேன் ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஹெவ்லாக் சிட்டி மால், ஒன் கோல்ஃபீஸ் மால் மாதிரி இருக்கும்னு. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஷாப்பிங் மால் இன் த வேர்ல்ட் தெஹ்ரான் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னப்பா இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க அப்படி. இதெல்லாம் தனித்தனியாகவே நான் எடுத்திருக்கேன், நீங்கள் பார்க்கலாம் பல விஷயங்கள். அதே நேரத்தில் வந்து மீலாத் டவர் 435
மீட்டர் ஹைட் கொண்ட மீலாத் டவர். அதுவும் நான் நினச்சேன் நம்ம லோட்டஸ் டவர் மாதிரி இருக்கும், அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது. மீலாத் டவரில் வந்து அது ஒரு ஐக்கன், அடையாளம், ஈரானுக்குரிய அடையாளம். அங்கேருந்து பார்க்கும்பொழுது ஈரான் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுது. ஈரானில் மிக முக்கியமாக கட்டிடம் பற்றி சொல்லும்பொழுது தலைநகரத்தில் ஒரு ஒரு மங்கலான ஒரு கலரில் தான் இருக்கும். இங்கே மாதிரி கலர் பெயிண்ட்ஸில் வந்து வீடுகள் வந்து கிடையாது. அந்த நாட்டில் உள்ள டஸ்ட் காரணமாக ஒரே மாதிரியாகவே இருக்கும் வீடுகள். அங்கே வந்து பாலைவனங்களும் இருக்குது, பனிமலைகளும் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் மாதிரி இப்போ உணவு வகைகளை பார்க்கும்பொழுது உணவுனா எனக்குன்னா செட் ஆகலை. உணவு வந்து ஸ்பைசி வந்து ரொம்ப கம்மி, காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சாப்பாடு மட்டும் எனக்கு வந்து செட் ஆகலை. மற்றபடி அவங்களுடைய உணவுகள் வந்து கொஞ்சம் பச்சையாக வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி, கொஞ்சம் சுட்டு கிரில் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடிய மாதிரி தான் அவங்களுடைய உணவு வகைகள் வந்து இருந்தது. அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய கலைகளை வந்து பார்க்கும்பொழுது இப்போ தலைநகரத்தை தாண்டி நம்ம வந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்கள் வந்து ட்ராவல் பண்ணி நம்ம இஸ்ஃபான் நகரத்தை வந்து நோக்கி போகும்பொழுது அவங்களுடைய அரபு எழுத்தணி கலைகள், அவங்களுடைய பள்ளிவாசல்களில் வந்து கைகளாலே வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கலம்காரி, மீனாக்காரி அப்படிங்கிற அந்த ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயன்படுத்தி ஹேண்ட் பெயிண்டிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1600ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் வந்து ஒன்றுக்கு போயிருந்தோம், மலைக்க வைக்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பாலம் இருந்துச்சு, தப்ரியத் பிரிட்ஜ்னு நினைக்கிறேன், இது வந்து தெஹரானில் இருந்துச்சு. இதை வந்து நாங்கள் அப்போ வந்து பார்க்க போயிருந்தோம். ஈரானினுடைய முதலாவது சுப்ரீம் லீடர் அலி கொமேனி அவர்களுடைய வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அதிகமான பாதுகாப்பு, ரொம்ப கஷ்டம் நெருங்குறது, கேமராவை கையில் எடுக்க விடுறாங்களே இல்லை. கவர்மெண்ட்டால் வந்து பர்மிஷன் எடுத்து போயிருந்தாலும் உள்ளுக்கு வந்து வீடியோ பண்ண விடலை. ஆனாலும் என்னோட கையில் மொபைல் இருந்ததுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டேன். அவர் வாடகை வீட்டில் தானமா இருந்தாராமா. அவரினுடைய அந்த சின்ன வீட்டில் கூட பெரிய பெரிய உலக தலைவர்கள் அவர் மீட் பண்ணார். அதெல்லாம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரினுடைய ஈரானினுடைய முதல் உச்சபட்ச தலைவருடைய வீட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு கல்ச்சரல் சென்டருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து அந்த 12 நாட்கள் வாரின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வந்து காமிச்சிருந்தாங்க. அதாவது இன்னொரு அடி ஒன்று எப்படின்னா, ஈரானினுடைய புரட்சிக்கு அப்புறமாக ஈரானில் இருந்து அமெரிக்க எம்பசி, அதாவது தூதரகத்தை வந்து இவங்க மூடி ஒரு மியூசியமாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அந்த நாட்டில் வந்து அமெரிக்க தூதரகம் கிடையாது. எந்த ஒரு டிப்ளமேட்டிக்கான எந்த ஒரு தொடர்புகளை வந்து மேற்கொள்றதுனால சுவிட்சர்லாந்து எம்பசி மூலமாகத்தான் தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஆன்லைன் பேங்கிங், அதுக்கப்புறம் ஆன்லைனில் நம்ம காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எதுவுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த நாட்டில் கம்யூனிகேஷன் ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப தடை பண்ணி வச்சுருக்காங்க. நான் அவங்கள நாட்டில் பற்றி சில கசப்பான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே நேரம் பல பள்ளிவாசல்கள், பல ஆலயங்கள், ஷ்ரைன், ஹாலி ஷ்ரைன்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். இப்படி எல்லா இடத்துக்கும் போய் காமிச்சிருந்தாங்க. அங்கே மிக முக்கியமான ஒரு மார்க்கெட், தஜ்ரிஷ் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு மார்க்கெட் இருந்துச்சு, அங்கே போய் பார்த்துருந்தோம். மீலாத் டவரில் பல அறிஞர்கள், அதாவது காசிம் சுலைமானி அவர்களுடைய மெழுகு சிலை, அலி இப்னு சீனா அவர்களுடைய மெழுகு சிலை, இப்படி பல மேதைகள், பல கண்டுபிடிப்பாளர்களுடைய மெழுகு சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் தனித்தனியாக வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வழங்குறதுக்கு வந்து காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஈரான் பற்றி நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும். சேம் டைம் பர்டிஸ் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து போயிருந்தோம். கிட்டத்தட்ட 2400 கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிச்ச ஒரு இன்ஸ்டிடியூஷன். அங்கே யூனிவர்சிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் வந்து மிக முக்கியமாக என்னென்னா, அங்கேயும் வந்து எங்களை வந்து நல்லா கவனிச்சிருந்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன தேவை, என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ பல விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அவங்களுடைய நாட்டிலேயே. மிக முக்கியமாக ஈரான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா ஒரு ஐசியூ வார்டில் வந்து இருக்கக்கூடிய எம்ஆர்ஐ ஸ்கேன் மெஷினாக இருக்கட்டும், சிடி ஸ்கேன் மெஷினாக இருக்கட்டும், ஆக்சிஜன் ஜெனரேட்டராக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை அவங்களுடைய பிராண்ட்லேயே அவங்க தயாரித்து வச்சுருக்காங்க. அப்படி பல வளங்கள் நிறைந்த நாடாக ஈரான் வந்து இருக்குது. இதோட 10 நாட்கள் வந்து போச்சு, ஆனாலும் நல்லபடியாக போச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். நீங்கள் தனித்தனியான காணொலிகளை கண்டிப்பாக பார்க்கணும். இன்றைக்கி நைட்லேருந்து நம்ம அரசியல் பேசலாம். நோன்பு காரணமாக அதிகமான செய்திகள் நான் இதில் எடுக்கல. போய் வந்து பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் சில ஃபேக்கான நியூஸை பார்த்துட்டு ஈரானில் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்ட்டு நம்ம நம்பிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் சத்தியமாக ஏன் அப்படி பரப்புகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இருந்த 10 நாட்களும் அழகாக இருந்தது, அழகான நாட்கள், அழகாக ரசிக்கக்கூடியதாக இருந்தது. அதிகமான குளிர், ஈவினிங் 5 மணிக்கு மேலே பயங்கர குளிர், நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்க முடியாது, ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கணும். ஸோ அப்படியான ஒரு காலநிலை. இவ்வளோதான். இன்னும் பேசலாம், இன்னும் நம்ம நிறைய பேசிட்டு போகலாம். அண்ட் காணொலிகளை போடாமல் சும்மா பேசுகிறது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு காணொலிகளை நான் அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். கீழே அப்படியே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.